ஹாய் ஹலோ ராமி வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிக் ஆஃப் சன் ஃபிக்ஸ் நாங்கள் மாயா. இட்ஸ் ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன் தான். ப்ளீஸ் டோன்ட் எடிக்ட் டு த ஸ்டோரி. ஸோ செட் மாஸ்டர் ஆஃப் நம்ம ஸ்டோரியை ஃபீல் பண்ணி கேட்க முடியும். அண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் வாய்ஸை கேட்குறீங்க. ஸோ நிறையாலாம் பேசி ப்ளேடும் போட விரும்பலை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூ வேறு இருந்தனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலடா. ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும், சூன் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ அந்த ஒர்க் பிஸியில் தான் நான் சுற்றிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன். இந்த ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் தான் ரெகுலராக நான் எல்லோருக்கும் ரீப்ளே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 29 என்னோடய மேரேஜ். ஸோ அப்படியே வந்துட்டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே சும்மா பிஸியாக தான் இருப்பேன். பட் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் வீக்லி ட்வைஸ் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா 2 மாதம் வீடியோ போடணும் இல்லையா. பட் வீக்லி வீடியோ வந்துடும். ஸோ டோன்ட் வரி. ஓகே, நிறைய பேசிட்டேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சிக்கு கூட ஒன் ஷாட் தான். இது பர்த்டே ஸ்பெஷலும் சொல்லலாம், கம்பேக் ஒன் ஷாட்டுன்னு சொல்லலாம். ஸோ பர்த்டே ஸ்பெஷல் யாருன்னா, எனக்கு 2 ஸ்பெஷலான பர்சன். பட் அவங்க பர்த்டே அன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. ஸோ என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. ஸோ அவங்களுக்கு விஷஸை போட்டுட்டு அப்படியே டுடே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லா ஏஞ்சல்ஸ்க்குமே ஹாப்பி பர்த்டே. அண்டு ரோசி சிஸ், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஏன்னா உங்கள் பர்த்டே அன்றைக்கி என்னால் போட முடியல. அது எனக்கு எவ்வளவோ ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அக்கான்றதை தாண்டி ஒரு மதர் பாண்டுகுட்டி இவங்கக்கிட்ட தான் எனக்கு கிடச்சிச்சு. சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் ஸ்டில் வித் மீ. ஸோ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலான ஒருத்தவங்க. பட் அவங்க பர்த்டே அன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. இட்ஸ் ஸோ டிசப்பாயிண்டிங் மீ. ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே மை லவ்வபிள் ஒன். நீங்கள் எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும். குட்டீஸோடைய அண்ணாவோடைய உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். ரோசி சிஸ், எப்போயுமே ஹாப்பியாக இருங்க. லவ் யூ. அண்ட் செகண்ட் யாருன்னா ஐஷு, என்னோடய ஜூனியர். ஸோ அவளுமே ரொம்ப க்யூட்டான ஒரு பர்சன். எப்போ பார்த்தாலும் சீனியர் அப்படி சொல்லிகிட்டே தான் வருவாள். ஸோ அவளுக்கு காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு காய் சீனியர்னு தான் சொல்லுவாள். ஸோ அவளோட பர்த்டே எஸ்டர்டே. ஸோ என்னால் அவளுக்கும் மிஸ் பண்ண முடியல. ஸோ சாரி ஜூனியர். ஸோ இந்த ஒன் ஷாட் உனக்காகவும் தான். ஐ ஹோப் இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உன் லைஃப்பில் நிறைய ஹர்ட்டிங்கான விஷயம், ஹர்ட் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. அதை பற்றி யோசிக்காமல் உன்னோட நியூ லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே ஐஷுமா. எப்பவுமே ஹாப்பியாக இரு. அண்ட் டுடே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே மை லவ்வபிள் ஏஞ்சல்ஸ். நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். சரி, நிறையா பேசிட்டேன். 3 மினிட் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிகளை போகலாம். ஸ்டோரியோட டைட்டில் மை சீனியர் பட் ஹீஸ் சீக்ரெட் மாஃபியா. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிக்குக்கு தாண்டா. ஸோ பெருசாலாம் இன்ட்ரோ பண்ண வேண்டாம். சிம்மினி யார், அதே மாதிரி ஜேகே யார், மற்ற கேரக்டர்ஸ்லாம் அப்படி ஸ்டோரிகளை போய் பார்த்துக்கலாம். ஜேகே இந்த ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு ஒரு மாஃபியா. அவன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒருத்தவன். பிகாஸ் ஜேகேவை யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. தட்ஸ் வாஸ் ஜேகேஸ் கேரக்டர். அவன் ஒருத்தவங்கள பார்க்க போகிறான்னா கண்டிப்பாக அன்றைக்கி அவங்களோட டெத்துன்னு தான் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் ப்ரோவை பார்த்தோன்னா, ஜிமின் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ரொம்ப க்யூட் ஹம்பிளான ஒருத்தன். ஸோ அவன் பிஜி பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பில்லியனரோட பையன். பட் அந்த மாதிரி கெத்து எதுவுமே குழந்தை காட்டிக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் லீட் பண்ணுவான். ஸோ இதுவே போதும் இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக அப்படியே நம்ம ஸ்டோரிகளை போய் பார்த்துக்கலாம். ஸ்டோரிகளை போகலாம். ஸோ ஸ்டோரியோட ஓப்பனிங்லேயே அப்படியே ஜேகே ப்ரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே அப்படியே மனசாட்சியே இல்லாமல் ஒருத்தனை நைஃப் வச்சு குத்தி இறக்கிட்டு இருக்கான். ஜேகேவோட ஃபேஸ் எல்லாம் ப்ளட்டு. அப்படியே அவன் ஷர்ட்டு ஹேண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ளட்டாக தான் இருக்குது. அவன் செத்துட்டான். பட் ஜேகேக்கு இன்னும் அந்த வெறி அடங்கலை. ஸோ அவன் அப்படியே குத்தி எடுத்து அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். லிட்ரலி அவனோட ஸ்கின் எல்லாமே பீல் ஆகிட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி குத்தி விளாண்டுட்ருக்கான். அது எப்படி சொல்லுவாங்க, பாடியே சிதைஞ்சு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஜேகே அந்த பாடியை.
அந்த பர்சனை பண்ணி வச்சுருக்கான். ஸோ அந்த பர்சனோட ஆப்போசிட்டில் அவனோட ஃபேமிலி எல்லாமே நின்று அதை பார்த்துட்ருக்காங்க. ஜேகே ஈவில் ஸ்மர்க்கோட அந்த ஃபேமிலியும் பார்க்குறான். அங்கே குட்டி குட்டி குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்குங்க. அதுங்களுக்கு என்னன்னு கூட தெரியல. ஸோ அப்படி இவருக்கு இல்லாமல் அந்த குடும்பம் அந்த இறந்து போன பர்சனோட குடும்பத்தை முன்னாடியே வச்சு அவன் கொலை பண்ணிவிட்டு கேஷுவலாக அந்த இடத்த விட்டு அப்படியே கிளியர்ஃபை ஆகுறான். ஸோ அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸும் அப்படியே கன்ஷாட் தான் ஜேகேக்கு கேட்குது. பிகாஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லும் யாருமே உயிரோடு இல்லை. குழந்தைங்கன்னு கூட பார்க்காம மனசாட்சி இல்லாமல் ஷூட் பண்ணிவிட்டு அவன் மாட்டுக்கு கார் ஏறி அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜேகே அந்த காருக்குள்ளே இருக்கிற இன்னொரு பர்சனை நெக்ஸ்ட் பிளான் என்ன? அது மச்சான் வந்ததுமே கேட்குற கொஞ்சம் ரெஸ்டட. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் என்னன்னு தான் நான் கேட்டேன். சொல்ல முடியுமா முடியாதா? இல்லை மாமி, எதுக்கு இப்படி காண்டாகிற? நான் ஏறியா மச்சான். நெக்ஸ்ட்டு தோ இவனோட புள்ளையை தான் தூக்கணும். தோ பெரிய ஆளா சொசைட்டியில் பெரிய கை அப்படின்றானுங்க. ஒரே ஒரு புள்ள, லீகலாக பிறந்த ஒரே ஒரு பிள்ளை, இல்லீகலாக ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அது தேவையில்ல மச்சான். ஏன்னா இந்த சொத்துக்கே வாரிசு அவன் மட்டும்தான். இவன் ரொம்ப ஆடிட்டுருக்கான். ஸோ தான் மம்மி இவனை போட்டுறணும். இவனை போகிறதெல்லாம் மேட்ரே இல்லை. ஆனால் இவன் செத்தானா கண்டிப்பாக மம்மி அவனோட புள்ள வருவான். ஸோ புள்ளைய தூக்கணும் மச்சான். அதான் நமக்கு ப்ராஜெக்டு. தூக்கணும்னா கொலை தானே பண்ணணும். இல்லை மம்மி, கொலையெல்லாம் பண்ண வேணாம். எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணாம் மம்மி. இந்த பையனை மட்டும் தூக்கணும்னு வச்சுக்கோ 1 crore அப்படின்ட்டு காய் சொல்கிறான். ஜேகே காயை திரும்பி பார்க்குறான். டேய் என்ன விளையாண்டுட்டு இருக்கானுங்களா என்ன? மச்சான் அதான் நான் சொல்கிறேன்ல, அது அந்த பையன் ரொம்ப பெரிய ஆள். ஸோ அதனால்தான் நீ எதுக்கும் பணிக்காகாத. ஆனால் மச்சான் இந்த ப்ராஜெக்டு எல்லாரு கைக்கும் போயிருக்கு. அவன் ஃபஸ்ட்டு அவனை தூக்குறானோ அவனுக்கு 1 crore. எனக்கு தெரில இவனுங்க பிளானை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவானுங்க. இப்போ தூக்க சொல்கிறானுங்க, அப்புறம் போட சொன்னாலும் சொல்லுவானுங்க. அதெல்லாம் தெரியாதே. ஆனால் இவனை தூக்கணும் அவ்வளோதான் மச்சான் அப்படின்னு காய் சொல்கிறான். செக்கு சிரிச்சுட்டேவோம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கெத மச்சான் பண்ணிட மச்சான். ப்ராஜெக்ட் கை வந்ததுமே எல்லா வேலையும் பக்காவாக பண்ணியாச்சு. இவன் தான் அவன் அப்படியே சொல்லிட்டு ஃபோட்டோ காட்ட வரான். அதெல்லாம் கூட தூக்கி போடு. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவன் யாருன்னு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சாக போகிறவங்கள முன்னாடியே பார்க்குறது பிடியாது. நேரில் பார்த்து அணுவாக சாவடிக்கணும், அவ்வளோதான். டி இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல மச்சான். ஆனால் உன்னோட வேயே வேற மாதிரி மச்சான். கலகு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காயும் ஜெயிக்கவும் அப்படி கிளம்புறாங்க. கட் பண்ணி நம்ம சிமனோட ப்ரோவில் பார்த்தோன்னா சிமன் ரொம்ப சோகமாக ஒரு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு ஹில் ஸ்டேஷனில் அங்கே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஹில் ஸ்டேஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி மோச்சிப்பா உட்காந்துட்டு அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு எதையும் யோசிச்சுட்டே இருக்கான். சடனாக ஒரு பர்சன், ஏய் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சிமன் அப்படியே அந்த பர்சனை பார்த்துட்டு எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல, பட் ஐ ஹேட் எவ்ரிதிங். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐ நீட் அ நார்மல் லைஃப், பட் எவ்ரி ஒன் இஸ் ஹர்ட்டிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு மோச்சி அந்த பையனை பார்த்து பேசுகிறான். டேய் எங்கேயும் வந்து இப்படி மூந்து தூக்கி வச்சுட்டு சோகத்தை பாடிட்டு இருக்கிறது தான் எங்கே வரேன்னு அடம் பண்ணியா என்ன? இல்லை இல்லை தாயாங், சத்தியமாக இல்லை. அப்புறம் என்ன, ஜஸ்ட் சில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சிம்மனுக்கும் கொடுக்குறான். சிம்மன் அப்படியே தேங்க பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு, தாயாங் சொல்லுடா செம்மையாக இருக்கு, இந்த இடத்துக்கு வர்றது
ஒர்த்துடா சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். சின்ன தாயங்க பார்த்து சிரிச்சிட்டு, தாயாங் ஏன் தாயாங் நீ மட்டும் என்கிட்ட இப்படி இருக்க? ஆ எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்க. அது எப்படின்னா மணி மைண்டட் இல்லாட்டினா இதோ இந்த பாடிக்காக, அதுவும் இல்லைனா என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வந்து பேசுகிறவங்களுக்கு மத்தியில் எனக்கு இந்த அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்கிறது நீ தான் தாயாங் அப்படின்னு மோச்சி சொல்கிறான். அது என்னமோ தெரில, காம்பினேஷன் போல் உன்னை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது போலடா. அதாண்டா மோச்சி உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். பாரு, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சோல்மேட்டு, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு தாயாங் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ சிமன் தாயாங்க பார்த்துட்டு, தாயாங் நல்லா இருக்கு, என்ன இதை ட்ரை பண்ணுறியா? வேண்டாம். சரி, எதுக்கு தாயாங் கூப்பிட்ட? தாயாங் என்ன நடந்தாலும் என்னை நீ சப்போர்ட் பண்ணுவியா? பண்ணுவேன். ஆனால் ஒன்று, ஓ ஃபஸ்ட் லெவல் தாண்டி வேறு எது வேணா கேளு, பண்ணுறேன். ஏன்டா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீ ப்ரப்போஸ் பண்ணி பல்ப் வாங்கின மொமெண்ட்டு, ஸோ அதான், வேறு எதுவும் இல்லை. போத்தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக அப்படியே உன் சிம்மனை சுற்றி ஷார்ட் சவுண்ட் தான். சிம்மன் பாயிண்ட்டு தாயாங் தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு காதில் கையை வச்சுட்டு கீழே உட்காந்துடுறான். தாயாங் டே மோச்சி ஒன்றும் இல்லை, ஏதோ பிரச்சனை போல், ஒன்று யாரும் எதுவும் பண்ணல. தாயாங் எங்கேருந்து போகணும் தாயாங். சரி சரி இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க ஒரு பெஞ்சுக்குள்ளேயாவும் சிம்மனை தள்ளி தள்ளி அப்படியே அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகணும் பார்க்குறாங்க. பட் அந்த கன் ஷாட்ஸ் எல்லாமே சடனாக அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டாப் ஆகுது. ஸோ உள்ள ஒருத்தன் செம்ம கூலாக வந்து நிற்கிறான். சாலா, நான் போட வேண்டிய மேட்ரை நீங்கள் எப்பட்றா முன்னாடி வந்து போடலாம்? தேவையில்லாமல் உயிரை விட்டீங்களே. எங்கே டேய் எங்கடா மச்சான், எங்கே இருக்கு அந்த பீஸு? டோ கீழே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சி தூக்குறான். ஜேகே அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? கையை எடுங்க, யார் நீங்க அப்படின்னு மோச்சி கேட்குது. ஏய் என்ன ஓவரா பேசுகிற? ரொம்ப நல்லாவான்னு சொன்னாதீங்க, வாய் கொஞ்சம் தூவலாக இருக்கே. சி, ஷர்ட்லேருந்து கையை எடுடா பர்வட் அப்படின்னு ஜிம்மின் தள்ளுறான். தாயாங் சடனாக ஜிம்மினை பிடிச்சிட்டு, யார் நீங்கள், எதுக்கு இவனை இப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஆர்கியூ பண்ணுறான். அப்படியும் ஜேகே தயாங்கோட ஃபேஸில் ஒரு பஞ்சு. தயாங் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறான். சிம்மன் ஓடு ஓடு அப்படின்றான். ஸோ சிம்மனும் காயோட காயை தட்டிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஓட ஆரம்பிச்சிடறான். லைக் அந்த ஹில்லோட எட்ஜு. ஸோ ஜேகே எதுவுமே பேசாமல் கூலாக அப்படியே உங்கள் அண்ணன் பாயிண்ட் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். சிம்மனுக்கு இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏன்னா கீழே குதிச்சா அது ஹில்லோட எட்ஜுன்றனால போய் அங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே தான் அவன் விழணும். அவனுக்கு கொஞ்சம் பயம் எடுக்குது. ஸோ ஜேகே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கிக்கிட்டே வரான். பாரு, என்கிட்ட வந்த நான் குதிச்சிருவேன். குதிக்க போறியா? குதி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உன் பாடியை மட்டும் தூக்கிட்டு போய் போட்டு நான் காசை வாங்கிக்கிறேன், ஓகே? குதி அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். சடனாக ஜேகே மேலேயும் கன்ஷாட் அடிக்குது. ஜேகே அவன் ஷோல்டரை பிடிச்சிட்டு திரும்புகிறான். பார்த்தா சடனாக இன்னொரு கேங்கு உள்ளே நுழைஞ்சிட்டானுங்க போல். ஜேகே அப்படி ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மின் மேலேயும் கன்ஷாட் அடிச்சிருக்கும். லைக் அவனோட செஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே. ஜிம்மன் அப்படின்ட்டு அப்படியும் கீழே ஃபால் ஆகுறான். லைக் அந்த ஃபால்ஸ் மேலேருந்து கீழே. ஸோ அப்படியே ஜேகே ஏய் அப்படின்ட்டு ஜேகேவும் அப்படியே ஜிம்மினை பிடிச்சி அப்படியே கிராப் பண்ண மாதிரி 2 பேரும் சேர்ந்தாப்பில் அந்த ஃபால்ஸ்குள்ளே குதிச்சிட்றானுங்க. ஸோ அப்படியே அங்கே வந்த கார்ட்ஸ் எல்லாமேவும் ஒரு கல்ல 2 மாங்காடா, ஜேகேவையும் கொண்டாச்சு,
அந்த பையனையும் கொண்டாச்சு. எப்படியும் பாடியை கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஹில்லோட எட்ஜிலேருந்து கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சுன்ற. அதுவும் தண்ணிக்குள்ளே விழுந்துருக்கானுங்க, செத்துருப்பானுங்க அப்படின்ட்டு அவனுங்க கேஷுவலாக கிளம்பி போயிடறானுங்க. ஸோ அப்படியேவும் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா மோச்சி தான் கண்ணு திறக்கிறான். தலை வலிக்குது அப்படின்ட்டேவும் அவங்க ஐஸை ரப் பண்ணிட்டு திறந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு வுட் ஹவுஸு. ஸோ ஜிமின் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திரிக்கிறான். பட் அவனுக்கு அந்த செஸ்ட் சைட் ஃபுல்லாக பெயினாக இருக்குது. வலிக்குது ரொம்ப. கடவுளே, யார் அவங்க? என்னதுக்கு சுடணும்? அம்மா, நான் எப்படி உயிரோட இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே அவனுக்குள்ளே கேட்டுட்ருக்கான். ஸோ ஜேகே, நீ மட்டும் குதிக்கிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து இழுத்து போட்டல, ஸோ எப்படி உன்னை காப்பாற்றாமல் எடுக்க முடியும் அப்படின்னு ஜேகே ஜிமினை பார்த்து சொல்கிறான். ஜிமின் இப்போ தான் ஜேகேவை ஃபுல்லாக பார்க்குறான். ஜிமின் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது ஜேகேவை பார்த்ததுமே. ஜியான் அப்படின்றான். ஜேகே லைட்டாக ஒரு ஸ்மக் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 5 years ஆயிருக்குமா அப்படின்ட்டு கேட்குறான் கூலா. சீனியர் ஜியான், அப்போ என்ன என்ன நீ தான் பார்க்கோட பையனா? பரவாயில்லையே, பெரிய கையா இருப்ப போல. உன்னை கொள்றதுக்கு ஊரே வந்து நிற்கிது. பா, செம்ம ஒர்த்து. நீ ஒர்த்து தான். ஏன்னா பார்க்கோட பையன் இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கும் ஒரே வாரிசு. அப்போ இருக்கக்கூடாதா என்ன? உன்னை அட்டாக் பண்ண இத்தனை பேர் சீனியர் அப்படின்ட்டு ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு ஜேகேயோட ஹிப்பை டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அலறான். ஜேகேக்கு என்ன பேசுன்னே தெரியல. ஸோ ஜேகே அப்படியே ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறான். அப்படியே ஒரு 5 yearsக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத அப்படியே ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்த்துட்டு வந்துடலாம். இன் ஃப்ளாஷ்பேக், ஜேகே காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஜிமின் இப்போ தான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கான். லைக் காலேஜ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 week இருக்கும். ஸோ ஜேகே அவங்க எங்கூட நின்று செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி ஜேகே ஒரு பெரிய ரேசர், காலேஜ் ஃபேமஸ் பாய் வர. ஸோ எல்லாரும் அவனுக்கு கிட்ஸு ப்ரப்போசல்ஸ்னு பயங்கரமாக பண்ணுவாங்க. பட் ஜேகே எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுவான். ப்ளஸ் ஜேகே கிட்ட போகிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஒன்று அவனோட கபோர்டு, அவனோட டெஸ்கில் போயிட்டு அந்த கிட்ஸு பொக்கேஷன் வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஜேகே கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் யாரும் ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். டேய், அதை மாற்ற சொன்னேனே, மாற்றிட்டீங்களா? மச்சான், மாற்றியாச்சு. அது காயிட்ட சொல்லியிருக்கோம் மச்சான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். இன்னைக்கு நைட்டு முக்கியமான ரேஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகே மச்சான், மறக்க மாட்டோம். இனியே நீ தான் மாஸ்டர் பீஸே, உன்னை எப்பட்றா அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. சடனாக ஜேகேவோட ஹேண்ட்ஸை இன்னொரு ஹேண்ட்ஸு ரேப் பண்ணுது. ஜேகே திரும்பி பார்க்குறான். அங்கே ஜிமின் தான் க்யூட்டாக சிரிச்சிட்டு நிற்கிறான். சீனியர் ஜியான் அப்படின்றான். ஜேகே, யார் நீ அப்படின்ட்டு கேட்குறான். நான் ஜிமின், என்னோட நேம் ஜிமின், ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர், அவங்க ஜூனியர் சீனியர் அப்படின்றான். இருக்கட்டும், பெண்ணாம என் கையை பிடிச்சிருக்க. அச்சோ சாரி சீனியர், கொஞ்சம் ஆர்வத்தில் கை பிடிச்சிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. சீனியர், யார் நீ? சும்மா இங்கே வந்து எதுக்கு பேசிகிட்ருக்க? நீ யாராக வேணா இருந்துக்கோ, உன் பேர் எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன. நீ எந்த இயராக இருந்தா நான் என்ன பண்ணணும்? வலியை விடு, சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு நிற்காத. சீனியர், நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும். வாட்? ஆமாம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிக்கும், போக போக பிடிக்கும், இப்போ இல்லாட்டினாலும். இந்த உங்களோட இந்த கிஃப்ட்டு
இதெல்லாம் பார்த்து நான் லவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன டேக் கேர் பண்ணீங்க. ஸோ அந்த இடத்துல விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கேட்டு பார்த்தேன், காலேஜ் ஃபேமஸ் பாயாமே. அதான் யாராச்சும் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நானே தூக்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நான் ரொம்ப நல்ல பையன். ஆனால் என்ன கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். பிடிச்சவங்ககிட்ட மட்டும், பிடிக்காதவங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறவங்ககிட்ட எக்ஸ்ட்ரோவர்ட். எனக்கு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. நான் மட்டும்தான். அப்பா இருக்கார், பெருசாக கண்டுக்க மாட்டார். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னை லவ் பண்ண ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறான். ஓகே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நான் போக போக உங்களை ஓகே பண்ண வச்சுருவேன். பிகாஸ் எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் எப்பயுமே. இப்போ மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும். நான் உனக்கு, நீ எனக்கு. பெருசாலாம் எதுவும் ஆசை இல்லை. 2 குழந்தைங்க. எனக்கு 2 குழந்தைங்க போதும். பையன் 1 பொண்ணு 1. உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன வேணும்னாலும் பார்த்துக்கலாம். எனக்கு உங்கள் கூட வாழணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிமின் எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜேகேக்கு தான் சொல்லுன்னு கோவம் வந்துடுது. சட்டுன்னு ஜிமினோட கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறான். காலேஜே ஜிமினியும் ஜேகே வந்து நோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தில்லாம் ஒரு பையன் போய் ஜேகே கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறானே சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. பட் ஜேகே பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஜேகே சேம் ரெஸ்பான்ஸ் ஜிமினுக்கு பண்ணியிருப்பான். ஜிமின் அப்படியே பாவமாக பார்க்குறான். ஹீய், இதுக்கு தான் காலேஜுக்கு வரையா? ஏன் படிக்கிறதுக்கெலாம் வர்றதே இல்லையா? பட்டுக்கிறதுக்கு தான் அழுவீங்களா? சீனியர் ரொம்ப பேசாதீங்க. பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? அதுக்கு ரீசன் எது? இதோ இந்த பாடியா இல்லை இந்த மூஞ்சியா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேனே, எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு உங்கள் இன்னர் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பாரு, வந்தோமா, படித்தோமா, டிகிரி வாங்கிட்டு போனோமான்னு இருக்கணும். அகேன் என் முன்னாடி வந்து நின்ன தொலைச்சிருவேன். வருவேன், நான் வருவேன். டெய்லியும் உங்கள் முன்னாடி நிற்பேன். எங்கே போனாலும் பின்னாடியே வருவேன். அடிப்பீங்களா? அடிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தானே என் புருஷன் என்ன அடிக்கிறான். ஏய், அகைன் 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 இப்படி சொல்லாத, பிடிக்கல. ஐ லவ் யூ ஜியோன், லவ் யூ புருஷா அப்படின்ட்டு ஜேகேவோட லிப்ஸ்லேயே ஒரு கிஸ்ஸை வச்சுட்டு புல்ல குடு குடுன்னு ஓடி இருக்கும். ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகிட்டு யாரா இவன் அப்படின்னு தான் மைண்ட்குள்ளே யோசிச்சுட்டு, பட் பெருசாக இதை கண்டுக்க மாட்டான். ஸோ அப்படியே டேஸஸும் போகும். ஸோ ஜிமின் ஜேகே எங்கே ரேஸ் ஓட்டினாலும் அது மிட் நைட் 1-2 o'clock இருந்தாலுமே ஜேகேக்காக வெயிட் பண்ணுவான். ஸோ அப்படியே தான் ஜிமின் ஜேகே ரேசிங்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே டயர்டாக உட்காந்துட்ருக்கான். சீனியர் இந்தாங்க ஃப்ரெஷ் ஜூஸ். உங்கள்கிட்ட நான் கேட்கவே இல்லை அப்படின்ட்டு தட்டி விட்றான். தெரியுமே நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு, அதான் இன்னொன்று வாங்கி வச்சுருக்கேன், ஏந்தா பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஜேகேயோட கையில் தரான். ஜேகே அப்படியே ஜிமினே முறைச்சிட்ருக்கான். சரி சரி, நீங்கள் முறைப்பீங்க, இதெல்லாம் குடிச்சிடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கியூட்டாக வெளியில் போய் நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி ரேஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 1/2 hour கிட்ட ஆகிருக்கும். ஜிமின் ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஜேகேக்காக. ஜேகே இப்போ தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்து அவன் பைக்கை எடுக்கிறான். ஜிமின் பாவமாக நின்றுட்டுருக்கான். உன்னை யார் இங்கே நிற்க சொன்னது? அது நான் ஸ்கூட்டியில் தான் வந்தேனா. அதுக்கு என்ன நான் பண்ணணும்? சொல்கிறத கேளுங்க. ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? கேப் புக் பண்ணாலும் கேபை கிடைக்கல, அதான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் டைமுக்கெல்லாம் மெக்கானிக் ஷாப்லாம் போக முடியாது. உங்கள் பைக்கை ரிப்பேர் பண்ணுவாங்களே அந்த அண்ணாங்களாச்சும் இருக்காங்களான்னு போய் பார்த்தேன், அவங்களையும் காணா. நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஸோ ஜேகே அப்படியே முறைச்சிட்டேவோம். அப்படியே ஹெல்மெட்டை தூக்கி ஜிமின் கையில் கொடுக்குறான். ஜிமின் கிட்ட சிரிச்சிட்டு, சீனியர் அப்போ நான் உங்கள் கூட பைக்கில் வர போகிறேண்ணா. ஏய், இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் கிளம்பிட்டே இருப்பேன். நான் பேசல சைலண்ட்டாக இருக்கேன். அப்படி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. ஏதாச்சும் வாயை திறந்த தொலைச்சிருவேன்.
ஆஹா, எனக்கெல்லாம் வாய் திறக்க தெரியாது. நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே பைக்ல ஏறிட்டு ஜேகேவ டைட்டா கிரப் பண்ணி பிடிச்சிக்கிறான். ஏன்னா ஜேகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான்னு ஜிமினுக்கு தெரியும். ஸோ சீனியர் இப்போ தானே சொன்னேன் பேசாதுன்னு. ஆ நான் பேசலை, அமைதியாகவே இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமினு க்யூட்டாக சொல்லிட்டு அப்படியே ஜேகே மேலே சாஞ்சிட்டு நல்லா தூங்கிடுறான். ஸோ ஜேகே ஜிமினோட வீட்டுக்கிட்ட வந்து நிறுத்திட்டு ஏய் ஏய் ஆ சீனியர் தூக்கம் வருது, கத்தாதீங்க, தூங்கும்போதும் கத்துவீங்களா, போங்க, நீங்கள் ரொம்ப மோசம். சிமன் அப்படின்றான். சிமன் எழுப்பிட்டு அப்படியே ஏஞ்சி பார்க்குறான். வீடு வந்துருச்சா, எனக்கு பிடிக்கலாம். ஓகே நான் போகிறேன், தூக்கம் வருது. சீனியர் உங்களுக்கு தூக்கம் வரும்ல, பேசாமல் என் வீட்டில் வந்து தூங்குங்களே அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்குறான். எதுக்கு? காலேஜ் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதுக்கா? எனக்கும் ஜேகேக்கு எல்லாம் நடந்துருச்சு, அவனும் நானும் மட்டும்தான் சொல்கிறதுக்கா? ஆ இல்லையே, அப்படிலாம் யார் சொல்லுவா? நீ ஆல்ரெடி காலேஜ் ஃபுல்லாக இதைத்தான் டம்போர் அடிச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியும். ஜிமன் பாரு, எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, புரியுதா? உன் லைஃப்பை பார்த்துட்டு நீ போ. என் லைஃப்பை எனக்கு எப்படி பார்க்கணுன்னு தெரியும். உனக்கு ஏற்ற பையனா இல்லை. அதை நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு ஏற்றவன் நீங்கள் மட்டும்தான். எப்பயுமே நீங்கள் தான், புரியுதா? சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு எனக்கு ஓகே சொல்கிற வழியை மட்டும் பாருங்க. அப்புறம் நான் என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஜிமன் போகிறான். ஜேகே ஜிமன் போகிறதே பார்த்துட்ருக்கான். ஜிமன் அக்கன் குடுக்குடனே ஓடி வந்துட்டு ஜேகேவோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்துட்டு தேங்க்யூ, இப்படி ஒரு ரைடு உங்கள் கூட போகணுன்னு நினச்சேன். இந்த ½ நான் மறக்க மாட்டேன் என் லைஃப்பில். எப்பயுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி மெமரிஸ் கொடுத்தது இந்த மொமெண்ட்டு தான், உங்கள் கூட இருக்கும்போது தான். ஸோ ஐ லவ் யூ, சீக்கிரம் சொல்லிவிடுங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வீட்டுக்குள்ளே போயிருப்பான். ஜேகேவும் லைட்டாக சிரிச்சிட்டு இவனெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு ஜேகேவும் போயிருப்பார். ஆக்சுவலி ஜேகேக்கும் ஜிமன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும், பட் ஜேகேவோட லைஃப் எப்படின்னு ஜேகேக்கு தெரியும். ஜிம்மனையும் கேரி பண்ணுறதெல்லாம் அவனால் முடியாது. ஏன்னா ஜேகே உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டானான்றது அவன் பண்ணுற ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஜேகேவும் எதுவுமே யோசிக்காமல் உன் லைஃப்பில் நான் இல்லவே இல்லை, எப்போவும் இருக்க மாட்டேன் ஜிம்மன் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே போயிடுறான். அப்படியே ஜிம்மனோட வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா ஜிம்மனோட அப்பா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். ஜிமன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே அவங்க அப்பா லைக் அவரோட மேனேஜர்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஜிம்மன் ஒரு மாதிரி நர்வஸிங்கா, நீங்கள் 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 எப்போ வந்தீங்க அப்பா? யார் அது? யார் அது அவன்? அப்பா அவர் என்னோட சீனியர், அவ்வளோதான். எது சீனியரா அப்படின்ட்டு ஜிமினோட கன்னத்தில் 2 வைக்கிறாரு. ஜிமின் கண்ணீரோட பார்த்துட்ருக்கான். கொன்னுருவேன், கட்டி பிடிச்சி நறு ரோட்டில் சின்ன பண்ணிடுங்க. இதுக்கு தான் நீ காலேஜ் இங்கே படிக்கிறேன்னு சொன்னியா, இப்படி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னியா? இவனுக்காகவா? அவனும் அவனோட லுக்கும் பார்த்தாலே தெரியுது லோக்கல்னு. நீ இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம். அப்பா அப்பா இல்லைப்பா, அவர் நல்லவருப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என்னை நல்லா பார்த்துப்பார்ப்பா. ஜிமன் நீ என் பையன், நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேனோ நீ அதை மட்டும்தான் பண்ணணும். உன் லைஃப் யார் கூட நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கணும், அவங்க கூட மட்டும்தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அடித்து அப்படி இழுத்துட்டு போயிருப்பாங்க. அவன் யூஎஸ் போயிட்டான். அந்த நைட்டோட நைட்டாகவே அவனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கும் ஜிமின் இல்லாது ஒரு மாதிரியாக இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஒரு சிலர்ட்டெலாம் கேட்டிருப்பான். பட் நோ யூஸ். ஜிமின் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், எதுவுமே அவனுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஜிமின் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு சாரி 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 அவங்கள விட்டுட்டு போனதுக்கு ஸோ சாரி, சங்குக்கு வேணுன்ட்டு பண்ணலை
அப்படின்ட்டு ஜிமின் கட்டி பிடிச்சிட்டு அலறான். சிக்குக்கும் என்ன சொல்லனே தெரில. சிக்கி இப்போ டோட்டலாக ஒரு மாஃபியாவாக மாறிட்டான். ஸோ அதனால் அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ்க்கெலாம் இடம் தரதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை. அவனுக்குள்ளே ஜிமினோட லவ் இருக்குனாலும் அவன் காட்டிக்காம ஃபஸ்ட்டு தள்ளிப்போ ஜிமன் அப்படின்ட்டு தள்ளிட்டு அப்படியே ஜேகே விலகி நிற்கிறான். ஜங்குக், சாரி ஜங்குக், வேணுன்ட்டு பண்ணலை, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை காண்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் 24/7 என்னை மானிட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கே ஒன்றை யாராச்சும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். பயந்துட்டேன் ஜங்குக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன்னை இப்படி பார்ப்பேன்னு நினைக்கல. ஆனால் ஸ்டில் ஐ லவ் யூ சீனியர் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். ஜெக்குக்கு எதுவுமே பேச தோணலை. ஸோ ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அவன் வெளியில் போயிடுறான். ஜிம்மினும் கொஞ்சம் நேரம் சரி அழுகிறான். ஜிம்மின் அழுகிற சவுண்டு வெளியில் வரைக்கும் கேட்குது. ஜெக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டேவும் அவன் கத்தி அலறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கல் மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ ஜிம்மினும் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் பயாப்பில் ஏஞ்சி வரான். இப்போ தான் அந்த இடத்தையே சுற்றி பார்க்குறான். லைக் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு விடோஸு. ஸோ அப்படியே பார்த்துட்டேவும் சீனியர் என்ன இல்லை இங்கே தான் இருக்கோமா, எனக்கு எனக்கு என்ன வேணும்? இல்லை எவ்வளோ டேஸாக இங்கே இருக்கோம்? நீ 3 டேஸாக கண்ணு முழிக்கல, இன்றைக்கி தான் கண்ணு முழிச்சிருக்க. அதனால தான் இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. நான் என் பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லோரும் வந்துடுவானுங்க. நீ சேஃபாக வீட்டுக்கு போ, புரியுதா? வேண்டாம் வேண்டாம் ஜங்குக்கு, வேண்டாம், எனக்கு அங்கே போக வேண்டாம். ஒன்று எனக்கு கொல்ல தானே நீ வந்த. நீயா அவங்களில் ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த லைஃப்பில் வாழ்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா நான் ஒரு ரோபோட் மாதிரி. ரோபோட் கூட சஜஷன் கொடுக்கும், ஏதாச்சும் தப்புன்னா சொல்லல. அது கூட இல்லை, நான் ஒரு பப்பட், உயிரோடு இருக்கிற பப்பட். அந்த லைஃபுக்கு நான் செத்து போகிறதே மேல் ஜங்குக். ப்ளீஸ் என்னை நீ உன் கையால் கொன்னுறியா? கொல்லத்தானே வந்த, ப்ளீஸ் கொன்னுடு அப்படின்ட்டு ஜிமின் போட்டு ஜெக்கே முன்னாடி நிற்கிறான். ஜெக்கேக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. ஜெக்கே அப்படி ஜிமினே பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற? ரொம்ப பணக்கார பையன், அவனுக்கு எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்னு யோசிக்கிறியா? பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை ஜங்குக்கா. எனக்கு இந்த பணமும் பிடிக்கல, என் ஃபேமிலியும் பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால்தான் ஒரு ஆர்டினரி காலேஜில் ஆர்டினரி பையனாக வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒன்று பார்த்ததுக்கப்புறம் நீ தான் என்னை நல்லா பார்த்துப்ப, என் கூட கடைசி வரைக்கும் நீ இருப்பான்னு நினச்சேன். இருந்தா இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை இடையில விட்டுட்டு போனது நான் தானே, தப்பு என் மேலே தானே. எனக்கு ஒரு லவ் வேணும், ஒரு க்யூட்டான ஃபேமிலி வேணும். எனக்கு ஒன்று பார்த்ததுமே தோணுச்சு, நீ மட்டும்தான் என்னை நல்லா பார்த்து பண்ணு. ஏன் அந்த மலையிலேருந்து குதிச்சல்ல, ஏன் ஜங்குக் நீயும் குதிச்ச? ஒன்று ஷூட் பண்ணாங்க, நீ அந்த இடத்துல இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஏன் குதிச்ச? பதில் சொல்லு. நான் உனக்கு இம்பார்ட்டன் தானே நீ குதிச்ச. உனக்குள்ளேயும் மேலே லவ் இருக்குன்னு தெரியும். என்ன நீ இந்த மாதிரி வேலை பார்க்குறேன்னு என்னை கூட வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கூட ஒரு நாளாக இருந்தாலும் அது உன் கூட இருந்தேன்னா சந்தோஷமாக செத்து போவேன் ஜங்குக்கா. புரிஞ்சுக்கோ, என்னை கொண்டு போய் அந்த ஹெல்லில் விடாத. உன் கூட நான் ஹெல்லுக்கே வரணுன்னாலும் நான் வருவேன். ஏன்னா நீ கூட என் கூட நீ இருந்தால் போதும்டா ஜங்குக்கா. ப்ளீஸ், நான் உன் கூடயே இருக்கேன். சத்தியமாக உன்கிட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நீ எப்படி வேணா இரு, ஆனால் நான் உன் கூட இருக்கேன் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழுதுகிட்டே ஜேகே பார்த்து கையை பிடிச்சி பாப்பா மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ ஜேகே எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஜிம்மினை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து ஜிம்மினுக்கு வியர் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா ஜிம்மினால் ஹேண்ட்ஸ்லாம் தூக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஜங்குக்கு சொன்னதுக்கு பதிலே சொல்லலையே. அதான் உனக்கு தெரியுதுல்ல. நான் வாய திறக்காத போதே பாரு, உனக்கு நிறைய டேஞ்சர் இருக்குது. உன்னை நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. உனக்கு நான் செட் ஆக மாட்டேன். அப்போவும் சரி இப்போவும் சரி, நான் இதை மட்டும்தான் சொல்லுவேன். அதே தான் நானும் சொல்கிறேன். அப்போவும் சரி இப்போவும் சரி, நீ மட்டும்தான் எனக்கு. இல்லைன்னா செத்துடுவேன் ஜங்குக். எப்படியாவது நான் உன்னை பார்க்கணுன்னு தான் அகெயின் சியோலுக்கே வந்தேன் ஜங்குக். ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா புரிஞ்சுக்கோயா. சிம்மன், நான் வாழ்கிற வாழ்க்கையே வேறடா. பாரு, எனக்கே என்னைக்கு சாவு வரும்னு தெரியாது. இதில் ஒன்றெல்லாம் வாய்ப்பே இல்லை. உனக்குன்னா அழகா அவ்வளோ பெரிய ஃபேமிலி, அவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை இருக்கு. என் கூட இருந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு நினைக்காத. உன்கிட்ட சொல்லிட்டேன், அது வாழ்க்கையே இல்லை ஜங்குக். அது ஒரு நரகம். நரகத்தில் இருக்கிறத விட உன் கூட இருக்கிறது எவ்வளவோ எனக்கு பெட்டர். பிகாஸ் நீ என் கூட இருக்க. அது எவ்வளோ கஷ்டமான இடமா இருந்தாலும் உன் கூட இருக்கல ஜங்குக். அது போதும் ஜங்குக். ப்ளீஸ் கூட்டிகிட்டு போயிடு ஜங்குக். ஜிமன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் ஜிமின் அந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு வரான். ஸோ காயுமே வந்துடுறான். மாமே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கிளம்பலாம். சரி இல்லை ஏறு. ஜங்குக் வேண்டாம் ஜங்குக், நான் இங்கே கூட இருந்துக்கிறேன். நீ எப்பயாச்சும் கூட வா. நான் அங்கெல்லாம் போகல ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக். ஜங்குக்கா ஜங்குக்கா புரிஞ்சுக்கோ ஜங்குக்கா அப்படின்ட்டா அழுகிறான். ஆனால் செக்கோட மனசுலேருந்து கொஞ்சம் கூட மர்சின்றது ஒன்றே இல்லை. ஸோ அவன் வாட்டுக்கு நடந்து போகிறான். காயை பார்த்துட்டு சிம்மன், அண்ணா நீங்களாச்சும் சொல்லுங்களே. நான் என்கிட்ட சொல்ல, அவன்லாம் கேட்க மாட்டான். பாரு, உனக்கு பெட்டர் ஆப்ஷனு அவனே சொல்கிறான் பாரு. அவங்களாம் இருந்தானா நீ ஹாப்பியாகவும் இருக்க மாட்டேன், உனக்கு நல்ல லைஃப்பும் கிடையாது. உனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை போய் வாழ. அவன் தான் என் வாழ்க்கை, அவனை தாண்டி எதுவுமே இல்லை. இப்போ கூட நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவன் மட்டும்தான். அவனே இல்லைண்ணா நான் வீட்டுக்கு போனதும் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அந்த காருக்குள்ளே ஏறி க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறான். ஸோ ஜேகேவே எதுவும் சொல்லாமல் காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறான். ஜிம்மின் ஜேகேயே தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே ஜிம்மினை கொஞ்சம் கூட கண்டுக்கலை. அவன் கையில் ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கா அப்போ நிஜமாவே என்ன அங்கே போய் விட போறியா என்ன? ஆமாம், எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. பாரு, நானே உன்னை கொல்ல தான் வந்தேன், புரியுதா? பணம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட இருக்கணும்னு நினைக்காத. போய் உன் வாழ்க்கையை வாழு. இவ்வளோதானே உன் முடிவு? இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லைல்ல? இல்லை. சரி, நீ உன் வேலையே பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று, நீ ஏன் வருவ என்னை தேடி அப்படின்ட்டு ஜிமின் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக ஆகிடுறான். ஆஃப்டர் தட் ஜிமினை அவனோட வீட்டில் போய் விட்டுட்டு அப்படியே அவன் வேலையை பார்க்க போயிடறான். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட ஆகிடுது. இதுக்கு மேலெலாம் என்னால் முடியவே முடியாது. ஜிமன், பொறுத்தெல்லாம் போதும். இனிமேல் இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாத்தையும் அந்த பொண்ணு பேரில் எழுதி கொடுத்துட்டல, அவ்வளோதான். இந்த ஃபேமிலி வேணாம், யாரும் வேணாம் அப்படின்ட்டு ஜிமின் பேசிகிட்டு இருக்கான். தயாங் வந்துட்டு ஜிமின் முன்னாடி நின்றுட்டு, டேய் ஷோராக தான் சொல்கிறியா? அவன் கூட தான் போகணுன்னு நினைக்கிறியா? ஆமாம் தயாங், இதுக்கு மேலே முடியாது. அவனுக்காக தானே வந்தேன். எதுவும் வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். கட்டன் ரைட்டா? காயா நான் கிட்ட பேசிட்டேன். அவர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு. அவன் நம்பர் எப்படி உணவு கிடச்சி? அதுவா, அவரோட பாக்கெட்லேருந்து சுட்டுட்டேன். அதான் கேடி. இருந்தாலும் இவ்வளோ இருக்கக்கூடாது ஜிமன். தாயாங், சங்குக் தான் தாயாங் எனக்கு சூட்டான ஒருத்தன்.
தெரியுது தெரியுது. 3 நாள் உன்னை அப்படி தாங்கியிருப்பான் போலயே. அவன் 3 நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் அவன் என்னை பார்த்துட்டு தான் இருப்பான். யாருக்கு தெரியும், இப்போ கூட அந்த பொறுக்கி என்னை பார்த்துட்டு கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஜிம்மின் புலம்பிக்கிட்டு இருக்கான். லைக் நான் என் கூட வீட்டில் தான் உட்காந்து இந்த அட்ராசிட்டிலாம் பண்ணிகிட்டு இருப்பான். சரி ஜிம்மன், கிளம்பு, டைம் ஆச்சு. அவனுமே எங்கே போயிட்டு இன்னைக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தான்னு சொன்னேன்ல, கிளம்பு. அவன்கிட்ட போய் பேசு, அவன் எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்லுவான். ஐ திங்க் ஹீ இஸ் லவ் வித் யூ. அதான் தெரியுமே, அந்த கல் நெஞ்சக்காரனுக்கு அதை மட்டும் சொல்ல வராது. ஆனால் அவனுக்கு நான் தான் இஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அவனை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே அப்படி கிளம்பியிருப்பான். ஸோ ஜிம்மன் ஜெக்கையோட வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் ஜெக்கையோட வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் வீடு பார்க்க அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஐயோ, நல்லா தான் வச்சுருக்கான் பொறுக்கி பையன். வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கிச்சனில் போயிட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ ஜேகே, சரி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடு, ஆல்ரெடி முடிச்சுட்டேன். அந்த டெண்டர் என்னாச்சுன்னு பாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன மீட்டிங்கோ அதை பார்க்கணும். நைட்டு ஒரு கேங் ஃபைட் இருக்கு, மறந்துடாத. பசங்களை ரெடி பண்ணி வச்சிரு. இப்போதைக்கு இந்த ஷெடியூல் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த, ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? சரி ஓகே, அப்போது நான் மார்னிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிவிட்டு இப்போ தான் அப்படியே வந்து ஃபோனை சோஃபாவில் போட்டுட்டு திரும்பி பார்க்குறான். கிச்சன்லேருந்து நல்ல ஸ்மெல்லு. ஸோ சேக்கே அப்படியே போயிட்டு கிச்சன் கிட்டே நிற்கிறான். அங்கே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்குது. என்னது இது, மெய்டு வந்துட்டு போனாங்களா என்ன? ஆமாம்ல, ஆல்ரெடி சொல்லியிருப்பான் அவன். இருந்தாலும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கும் கிடைக்க மாட்டான். அசிங்கமாக இவனை பேசினாலும் கரெக்டாக இருக்கான் அவன் வேலையில். ஆனால் எதுக்கு மெய்டு ஆண்டி நீ இவ்வளோ ஃபுட்டை குக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு வியாடாக பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அவன் ரூமுக்கு தான் நடந்து போகிறான். ஸோ ரூமில் ஏதோ சவுண்ட் கேட்குது. சடனாக பயப்புள்ள கன்னை எடுத்துட்டு அப்படியே ரூமுக்குள்ளே ஸ்லோவாக நடந்து போகிறான். சிம்மன் அப்போ தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வரான். ஜேகே அப்படியே கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு நிற்கிறான். ஜங்குக் ஜங்குக் ஜங்குக், நான் தான் சொட்டுறாத. அட பாவி, சொந்த வீட்டுக்குள்ளே கன்னோட சுற்றிட்டு இருக்க. ஏய், நீ என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஏன் வீடு, நான் இங்கே தான் இருக்கணும். என் புருஷன் இங்கே தானே இருக்கான், அப்போ நானும் இங்கே தானே இருக்கணும். அதான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீ என்னை அடிக்கடி வந்து பார்க்குற வைக்கிறேன்னலாம். அதான் நீ நேரடியெல்லாம் வரமாட்டேன்னு தெரியும், நானே கிளம்பி வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜெலாம் காட்டுறான். பயம்புல ப்ரிப்பரேஷனோடு தான் வந்திருக்கு போல். சேக்கே அப்படியே தலையில் கை வச்சுட்டு பெட்டில் உட்காரான். ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஸ்டில் டவலோடு தான் நின்றுட்டுருக்கான். சேக்கே எப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஜங்குக்கா, ஃபைனலி நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய், நான் உன்னை சொன்னேன்னா லவ் பண்ணுறேன்னு? ஆமாம் சொன்னீங்க. சிம்மன், வேண்டாம், கட்டி போய்த்தாதான் மரியாதையோ வீட்டுக்கு கிளம்பு. போக முடியாது, என்ன பண்ணுவ? சிம்மன், நான் உனக்கு ஜங்குக் அமைதியார் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜேகேக்கு என்ன சொல்லனே தெரியல, ஒரு மாதிரி ஜேகேவும் ஆயிடுறான். சிம்மன் தள்ளு. ஜங்குக்கா, லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஸோ மச். தெரியுமா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் உன்னை. போகலாம் மாட்டேன், போக சொல்லாதையா. நான் தான் உனக்கு தெரியும், நீ தான் எனக்கு தெரியும், அவ்வளோதானே. வேண்டாம், அங்கெல்லாம் போகல. நான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இனி சம்மந்தமே இல்லை. நான் இனிமேல் ஜியோன் சிம்மன், அவ்வளோதான். என் லைஃப் ஜியோனோட தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலேயே படுத்துக்கிறான். ஜேகேக்கு என்ன சொல்லனே தெரியல. ஜேகே அப்படியே சிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா, எனக்கு தெரியும் நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு, ஆனால் கேட்க மாட்டேன். உனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு சொல்லு, ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா உனக்கு எமோஷன்ஸ்லாம் காட்ட தெரியாதுன்னு தெரியும். நான் எங்க உன் கூட இருக்கிறது உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? ஏய் பாரு,
என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ தான் ஜேகேவோட ஃபேஸை நிமிர்ந்து பார்க்குறான். ஜேகே ஜிமினோட ஃபேஸை கப்பானிட்டு, பாரு நீயா இங்கே வந்து மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேலே நீ போகணுன்னு நினச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன், புரியுதா? ம், நான்லாம் போகணுன்னுலாம் நினைக்க மாட்டேன். என்ன ஆனாலும் உன் கூட தான், இப்படி தான், இவ்வளோ க்ளோஸாக தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். லவ்வாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், இப்படி இந்த ஜங்குக் முகத்தை பார்த்துட்டேவோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ மிஸ்டர் ஜியான், 5 வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டீங்க, போதும். எனக்கு குட்டி ஜியான் வேணும், கிடைக்குமா? ம், குட்டி ஜிம்மன். ம், எனக்கு உன்ன மாதிரி தான். என்ன மாதிரிலாம் வேணாம், உன்ன மாதிரி அழகா லட்டு மாதிரி இருந்தால் போதும். அப்படியா? ம், அப்படிதான் அப்படியே சொல்லிட்டு ஜேகே ஜிம்மினை அப்படியே கீழே தள்ளிட்டு மேலே ஓவர் ஆகுறான். அங்குக்கா வேண்டாமே, வேணுமே, மாட்டிக்கிட்டு போண்டாட்டி, இனிமேல் தப்பிக்க முடியாது. லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபர்தராக மூவ் பண்ணுறான். ஜிமினும் அதை என்ஜாய் பண்ணி அந்த லைஃப்பை லீட் பண்ணுறான். ஸோ அப்படியே அவங்க லைஃப்பை ரொம்ப க்யூட் அண்ட் ரொமான்டிக்காக வாழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ்ன்றது மனையை பார்த்தோ, அவங்க ஒர்க்கை பார்த்தோ, அப்பீரியன்ஸை பார்த்தோ வரதில்லடா. ஒருத்தவங்க மேலே நம்ம பியூராக லவ் வச்சிட்டோன்னா, நம்மளை சுற்றி யார் என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம கடைசியாக போய் நிற்போம். ஸோ என்றைக்குமே ஒரு கரெக்டான பர்சனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா, கடைசி வரைக்கும் நம்ம அவங்க கூட இருக்கணும்னு தான் நினைப்போம். அதுதான் ஜிம்மினோட ப்ரோவ்லேயும். ஜேகேக்கு அவனோட ஒர்க்னால ஜிம்மினை எங்கே இழந்துருவோன்னு ஒரு பயம். பட் ஜிம்மினை அவனாலையும் விட்டு கொடுக்க முடியல. அதனால தான் கடைசியாக அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஸோ லவ்வுன்னு இருந்தால் பிரச்சனைன்னு இருக்க தான் செய்யும். ஸோ பிரச்சனையை பார்த்து லவ்வை விட்டுட்டு போகிறது நல்லதும் கிடையாது. அதுவே வந்துட்டு அந்த லவ்னால் பெரிய ட்ரபுள் ஏற்பட்டுச்சுன்னா, போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுக்காக அந்த லவ் பேடுன்னெலாம் சொல்ல முடியாது. லவ் என்றைக்குமே நமக்கு குட் மெமரியும் தரும், பேட் மெமரியும் தரும். அதை நம்ம எப்படி லீட் பண்ணுறோன்றத பொறுத்து தான்டா இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஷார்ட் இல்லை, ஆல்ரெடி 45 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பர்த்டே பேபிஸ் ரோசிசிஸ் அண்ட் ஐஷுமா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். முன்ன பின்ன இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததில்ல, கொஞ்சம் தொண்டெல்லாம் கரக்கரன்னு அடிச்சிருச்சு. நிறையா வாய்ஸ்லாம் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ ரெகுலராக வீடியோ வரும்போது மச்சா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு எஃப்எஃபோட மீட் பண்ணலாம். ஸோ எஃப்எஃப்ல வந்து பார்க்கலாம். 1K ஸ்பெஷல் இருக்குடா, அதை நான் சாட்டர்டே சண்டே போட்டுடுறேன். ஓகே, வேறு என்ன சொல்லன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மிஸ் எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் ஹெல்த். மீ